விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மக்காசோளம் இது பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 மக்காசோள கருது பார்த்திங்கன்னா ஒரே ரகத்தை சேர்ந்தது. இது பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்தே பார்த்திங்கன்னா இது என்ன ரகம், அதாவது இந்த ஈல்டு கால்குலேஷன் இந்த கம்பெனிக்காரங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, இது எங்கள் கருது, இது எங்கள் கருது இல்லை, இது வேறு கருது, இது இந்த கம்பெனி கருது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை டிபெண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க எதை வச்சு இந்த ஈல்டு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, எதை வச்சு இந்த ஈல்டு அவங்க கணக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா அந்த கருதை உடச்சி பார்க்கணும். உடச்சி பார்த்தா தான் பார்த்திங்கன்னா இது என்ன ரகம், எப்படி எதை வச்சு ஈல்டு கால்குலேஷன்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதற்கு முன்னாடி நாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் இதுக்கு மேலே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, நம்ம நேராக இப்போ வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கருது எடுக்கிறேன். ஓகேங்களா, இந்த கருது எடுத்து அடியிலிருந்து நின்று போகலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 இருக்குது. ஓகேங்களா, மொதல் கருதில் 43 இருக்குது. முக்கியமான விஷயம், இந்த வீடியோ நான் கட் பண்ணாதான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். மொதல் கருதில் 43 இருக்குது. எழுதி வச்சுக்கோமா. ஐயோ, எழுதுறதுக்கு வேறு எதுவும் எடுத்துகிட்டு வரலையா, இருங்க விளக்கமாக இருக்கு. அடுத்த கருத்து பார்ப்போமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 41. ஒன்று பக்கத்தில் 3 போட்டு வச்சுக்கோம். இதுக்கு இதில் 1, இதில் 3. ஓகேங்களா, இப்போ அடுத்துக்கிறது பார்ப்போம். அடியில் இருந்து போகலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35 36 37 38 39 40 41 42 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 42 இருக்குது. ஓகேவா, இங்கே மொதல் இது 43 இருந்துச்சு, இது 41 இருந்துச்சு, இதில் 42 இருக்குது. கடைசி இது பார்ப்போம். இதில் 2 ரகத்துக்கு தான் எடுத்து வச்சு 3 ரகத்துக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் எது டம்மி பீஸ் அப்படின்னு தெரியல, பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31. இது 31. ஓகேவா, இன்னொருத்தர கூட எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 31. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. மா 3 வயல் எடுத்து வச்சியா, 4 வயல் எடுத்து வச்சியா? 4 வயலுக்கு எடுத்தியா? சரி சரி.
எங்கள் 4 வயல் இருந்தாங்க எங்கள் அம்மா எடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து எது எந்த ரகம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேவா? கேமராவை ஸ்விட்ச் பண்ணுற மூடு எங்கடா போச்சு, அதை வேறு காணுமே. நார்மலுக்கு வந்துருச்சு. சரி, ஓகே. இதில் கேமராவை ஸ்விட்ச் பண்ண முடியல, அதுக்காக இங்கே இருக்கிற இடத்த அப்படியே பார்த்துக்குங்க. கட் பண்ணி உடனே ஆன் பண்ணுறேன். ஓகேவா? அடிப்பாவி, ரெக்கார்ட் பண்ணாத உட்காந்து ரெக்கார்டு பண்ணாதையே கருதெல்லாம் புட்டு வச்சுருக்கிறேன். மறுபடியும் எங்கேருந்து போய் நான் கருது எடுத்துகிட்டு வர்றது? அதில் எப்படி நான் பொறுக்கி எடுக்கிறது? சரி, ஓகே நண்பர்களே, வீடியோ ரெக்கார்ட் போட்டுங்கிறனால அப்படியே கருதை உடச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம நேராக கால்குலேஷனுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வச்சது 43 இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 41 இருந்துச்சு. இதில் 42 இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 31 தான் இருந்துச்சு. ஓகேவா? இப்போ இதில் எத்தனை சுற்று ஓட்டம் இருக்குது? இது வந்து பார்த்திங்கன்னா நீளத்தில் 43 இருந்துச்சு. இதில் வந்து எத்தனை சுற்று ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கேருந்து ஆரம்பிக்குமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கரெக்டாக இருக்குது இதில். ஓகேங்களா? இன்னொரு கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கரெக்டாக 14 இருக்குது இதில். ஓகேவா? 14 இருக்குது அப்படின்னா அது வந்து ஆடி 44 55. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 14 ரவுண்டு இருக்கும். உயரம் வந்து பார்த்திங்கன்னா 43 இருக்கும். ஓகேவா? 44 பார்த்திங்கன்னா 41லேருந்து 43 வரைக்கும் இருக்கும் இந்த கருதுகள் ஆடி 44 45. ஓகேவா? அடுத்து இதை செக் பண்ணுவோம். இதை கால்குலேஷன் பண்ண ஆரம்பிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இருக்குது. 16 இருக்குது அப்படின்னா, அதாவது எங்கள் வயல்களை நான் பயன்படுத்தினதில் 16 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தானியா 9375 வந்து பார்த்திங்கன்னா 16 இருந்துச்சு. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து 16 இருந்துச்சு. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 41 இருந்துச்சு. ஆடி சீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 14 இருந்துச்சு. ரவுண்டு உயரம் வந்து பார்த்திங்கன்னா 43 இருந்துச்சு. ஓகேவா? அடுத்தது இது என்ன ரகமாக இருக்கும் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இருக்குது. ஓகேவா? அப்படியே இருக்கட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, 14 இருக்குது. 42 இருக்குது. ஓகேங்களா? எனக்கு இதுவும் நான் என்னோடய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். இது மூணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும், ஈல்டும் ஒரே மாதிரியாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 14 42 16 41 40 41 இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 14 43. ஓகேங்களா? அடுத்தது இது பார்ப்போம். இது வந்து NK 6802 தான் இந்த ரகம். ஓகேங்களா? அடுத்து இதை பார்ப்போம். ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 இருக்குது. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா 31 14 31 நல்லா கணக்கு பண்ணிங்க. 14 31. ஸோ அதுதான் வந்து என் வயலில் ரொம்ப மோசமாக இருந்த ஒரு வீடுன்னு சொல்லியிருந்தா 6110. ஸோ மோசமான ஒரு இது, அது வந்து நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகலை, மற்ற ஏரியாக்கெல்லாம் அதோட ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதில் நீங்கள் வந்து இந்த 6802 மட்டும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா க்ளியராக தெரியும். எல்லோ கலர், ப்யூர் எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா 6802 மட்டும் தெரியும். ஓகேங்களா? இது ஓகே. இப்போ இந்த பட்டையாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் என் வீடியோவில். ஆடி 4455 வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பட்டையாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 4455 பட்டையாக இருக்கா. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா தானியா 9375 பட்டையாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 9375 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டையாக இருக்குது. இதே 4455 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். எந்த ஒரு சின்ன வித்தியாசம் கூட இருக்காது பார்க்குறதுக்கு. ஓகேவா? இதுக்குள்ளேயும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா NK 6802 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோரோவர் அதுக்கு ஈக்குவலான பட்டையில் தான் இருக்குது. ஃபைனலாக நம்ம ஹீரோ 110 6110 வேஸ்ட்டு. ஓகேவா?
இப்போ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, மூணுங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்ப்போம். உளுத்தி பார்த்துருவோம். உளுத்தி பார்த்தா தான் என்னால் கிளியராக சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே, ஆடி 4455 ஊற்றியாச்சு. அடுத்ததாக தானியா. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14. ஓகே, சைஸ் பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. 4455 விட 9375 சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சின்னதாக இருக்குது. அந்த எப்படி சொல்கிறது, அந்த நடுவில் இருக்கு இல்லையா, அந்த இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் ரெண்டுமே. இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நல்லா உத்து பார்த்தோம் அப்படின்னா தான் சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். ஓகேவா? அடுத்து இதை பார்ப்போம். இது என்கே. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இது மட்டும் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு எல்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அது எப்படி கால்குலேட் பண்ணுறது என்னங்கிறது என்னோட அடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சா பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா வயல்களுக்கும் இதேமாரியே சேமாக இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன், மேலே வரைக்கும் மணி பிடிக்காது இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இங்கே பாருங்கள், மேலே வரைக்கும் மணி பிடிக்காது இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால தலை வரைக்கும் மணி பிடிக்காது இருக்குது. ஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஸோ உங்கள் வயல்களில் நீங்கள் என்ன ஊனிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த சுற்று வட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கருதுகள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 14 15 இருக்கும். ஒரு சில கருதுகளில் 16 இருக்கும். அந்த பட்டையாக இருக்கிறது இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா தானியா, இது வந்து பார்த்திங்கன்னா 4455 இது 6802 அப்படிங்கிற விஷயமெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இப்படி தான் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளை கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஓகேவா? அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இதை பற்றின விஷயங்கள் நம்ம நிறைய பேருக்கு போய் சேரும். நன்றி.